இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியல்லாம் கண்ணுக்கு முன்னாடி பாக்கியாவும் கோபியும் திருப்பி ஒரு லூப்பில் சுழலில் சிக்கிக்கிட்டாங்கிறது மட்டும் நமக்கு தெளிவாக தெரியுது. இதே கதை திரும்பி குடும்பத்தில் யாராவது ஒரு பிரச்சனை பண்ணேன், எங்கள் அம்மா அனுப்பிவிடு, என் பிள்ளைய அனுப்பிவிடு, என் வீட்டுக்கு கூட்டு போகிறேன் அப்படின்னு கூட்டு போக அங்கே ராதிகா முறைக்கா இருந்தாலும் இவருக்கு வச்சுக்க தெரியாமல் அந்த வீட்டில் ஒரு ஆள் இன்னொரு ஆளை எக்ஸ்ட்ரா ஆளை வச்சுக்கிட்டு கடைசியில் அவங்களால பிரச்சனை வர திருப்பி அங்கேருந்து இவங்க கிளம்பி இந்த வீட்டுக்கு வர அப்படின்னு ஏதாச்சும் இந்த பருத்தி மூட்டை அதுக்கு பேசாமல் குடோன்லேயே இருந்துருக்கலாமேங்கிற மாதிரி ஒரு கதையை ஓடிக்கிட்டு இருந்து. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படின்னு இப்போ பண்ணுறது என்ன அப்படின்னா ஈஸ்வரி கடும் கோபமாக இருக்காங்க தான் புள்ள மேலே. அவங்க கோபியை எவ்வளோ யார் என்ன சொன்னாலும் முட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. என் பிள்ளை பாவம், இதே ஒரு பச்சை குழந்தை, அந்த குழந்தைய போய் எல்லாம் திட்டுறீங்களே, அதுக்கு பாவம் வாயில் விரல வச்சா கூட கடிக்க தெரியாது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்ததை தாண்டி இப்போ அவங்களுமே இவங்களாம் மனுஷனாவன் சை அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு எபிசோட்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. பிரச்சனைனா மட்டும் பிரச்சனைக்கப்போ வர மாட்டான், பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் கிளம்பி பஞ்சாயத்து மட்டும் பண்ணிருப்போம். சை இவன்லாம் ஒரு ஆளுன்ட்டு நான் பார்த்துக்கிறேன் இனிமேல் இனியாவை அப்படின்ட்டாங்க. இதில் இப்போ இனியாவை வீட்டில் ஸ்கூலில் காலேஜில் பேரண்ட்ஸை கூட்டுவான்னு சொல்லி இல்லைன்னா டிசியோ கொடுத்து அனுப்பிவிட்டுருவோம் அப்படின்னு மிரட்டிடுறாங்க. வேற இந்த விஷயத்த அவங்க சொன்னது கோபிகிட்ட மட்டும் ஃபோன் பண்ணதுனால சொல்லிட்டாங்க. இப்படி ஒரு பிரச்சனையாகிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு நடுவில் இப்போ இவங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு இனியா வந்ததுக்கப்புறம் உண்மையை சொல்லு, என்ன நடந்துச்சு காலேஜில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுன்னு கேட்டு கடைசியில் அப்பா வரேன்ருக்காரு, டேடி வரேன்னாரு அப்படின்னு. அதான் யாரா டேடி வரதுக்கு, இனிமேல் நாங்கள் தான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி அதுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து பேரண்ட்ஸ் கூப்பிடுவாங்கன்னா கிராண்ட் பேரண்ட்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் பாக்கியா வரைக்கும் எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. போய் அந்த பிரின்சிபல் என்ன சொன்னால் டிசியை வாங்கிக்கோங்கன்னா, ஐயோ அப்படிலாம் இல்லைங்க பாவக, என் பிள்ளைய விட்டுருக்கு, என் பிள்ளைய எப்படியாச்சும் ஸ்கூல்லேயே காலையிலே சேர்த்துக்குங்க, அந்த பிள்ளைக்கு இப்படி தான் 9th ஸ்டாண்டர்டில் ஒரு தடவை கெஞ்சினேன், 11th ஸ்டாண்டர்டில் ஒரு தடவை கெஞ்சினேன், இப்போ ஒரு தடவை கெஞ்சினேன், பிள்ளை அது கடைசியில் இதுதான் ஸ்கூல் ஃபஸ்ட் வாங்கிச்சுன்னு ஒரு கதையை வேற ஓட்டினேன் அப்படின்னு வேற. கடைசியில் இப்போ என்ன பண்ணாங்கன்னா பாக்கியாவே கெஞ்சி கூத்தாடி கடைசியில் இப்போ அந்த பிரச்சனையை முடிச்சிடுறாங்க. இன்னும் ஒரு தடவை பப்புக்கு போகிறேன்னு இங்கே கிளம்புனேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி வச்சிடுறாங்க. இப்போ மிரட்டி வீட்டுக்கு வரும்போது இல்லை அவங்க டேடி எங்கே, அவங்க அப்பா எங்கே அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க அப்பாலாம் ஒன்றும் கிடையாது, அப்பா இன்னொரு லேடியோட போயிட்டாரு, இதுக்கப்புறம் அப்பாலாம் வரமாட்டாங்க, இனிமேல் வரதெல்லாம் நாங்கள் தான் வருவோம், நாங்கள் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி பேசிடுறாங்க. வேறு அதுக்கு பிறகு கோபி போகும்பொழுது அவங்களுக்குலாம் சொல்லிட்டாங்க அப்பாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க தான் பேசிட்டு போயிட்டாங்களேன்னு சொல்ல அந்த கோபத்தோடு என்ன இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன உங்கள் பிள்ளை இல்லைன்னு சொல்லலாம், சரி அதுக்காக என் பிள்ளைக்கு நான் அப்பா இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னா, ஆமாம் அப்பா இல்லைன்னு தான் சொல்லுவோம், பொறுப்பில்லாத நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் நான் கல்யாணத்தை பண்ணிட்டு கிளம்பி போயிட்டேன். போனதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு காசு கொடுத்தியா, பணம் கொடுத்தியா, அந்த பிள்ளை படிக்கிறது இல்லை, அந்த படிக்கிறதுக்கு காலேஜ் ஃபீஸையோ இல்லை ஸ்கூல் ஃபீஸையோ நீ கட்டினியா, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டது பாக்கியா தான். சாப்பாடு போடுறதுலேருந்து இப்போ ட்ரெஸ் வாங்கி தரதுலேருந்து எல்லாமே. பிள்ளையோட பிறந்தநாளையே மறந்தவன் நீ எல்லாம் வாயை திறந்து பேசலாமா நீ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாயை அடைச்சி திருப்பி கோபி மூக்க உடச்சி அனுப்ப போகிறாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியல்லாம் கண்ணுக்கு முன்னாடி பாக்கியாவும் கோபியும் திருப்பி ஒரு லூப்பில் சுழல்